காய்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பிரெட் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஸ்லைஸ்டு பிரெட்டு, அப்புறம் வந்து பால்கோவா, அப்புறம் மில்க் மேடு, ரோஸ் வாட்டர், பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு, நெய், சுகர், அப்புறம் பால், முந்திரி, அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடாகலாம். நம்ம ப்ரெட்டு உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இது. எடுத்துடலாம் இதை. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் எண்ணெய் நிறைய குடிச்சிடும் அது. இப்போ இதுவும் கலர் மாதிரி கட்டலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து 8 ஸ்லைஸ் பிரெட் இது. இப்போ வந்து அடுத்த கடாய் மாற்றிட்டு இது வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுப்பாகட்டும். இப்போ ஓரளவுக்கு வறுபட்டுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 200 ml பால் உள்ள ஊற்றிக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் சீனி ஒரு 150 கிராம் சீனி போட்டுக்கலாம். பால் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் சீனி அளந்துக்கோங்க. அதே கப்பில் சீனி அளந்து போட்டுக்கலாம். இப்போ சீனி உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பால், நெய், சீனி எல்லாம் உருகி கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் சூடு பண்ணணும். அப்புறம் அதே கப்பில் பால் எந்த கப்பில் இருந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நெய், முந்திரி, பால், தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ப்ரெட்டு போடலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ப்ரெட்டை உள்ளே போட்டுக்கலாம்.
நல்லா பொரிச்சு வச்ச ப்ரெட்டு இது அப்படியே உள்ள கொட்டிடலாம். கொட்டினோடனே அந்த கொதிக்கிறதுலாம் அப்படியே அடங்கிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைப்போம். அதை ஹை ஃப்ளேம் வச்ச அப்புறம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விடணும். போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. இதை கிண்டுனா அப்புறம் ஒரு மாதிரி அல்வா ரொம்ப அல்வாமே ஆகிடும். அது நம்ம கோதுமை அல்வா மாதிரி இது வந்து அப்படி ஆகக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக கிடைக்கணும் ப்ரெட்டு. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கேன். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் போட்டதுக்கப்புறம் பால்கோவா ஒரு 100 கிராம். இது அப்படியே மலைச்சார மாதிரி தூவி விட்டுடலாம். அன்ஸ்வீட்டட் பால்கோவா இது. இதெல்லாம் ஒரு வாட்டி கலக்கி விடலாம். இதெல்லாம் போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்குன்னா அதான் ரொம்ப அல்வா மாதிரி ஆகிடும். அது இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது அங்கங்கே ஒரு பீஸ் கிடைக்கணும் நமக்கு வாயில். மீடியம் ஃப்ளேம் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது இதெல்லாம் அப்பப்போ இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அப்படியே கீழே போய் அடி பிடிச்சிடாது. ரொம்பவும் போட்டு கிண்டிடாதுங்க. அப்படியே சொன்ன மாதிரி அங்கங்கே ஒரு பீஸ் கிடைக்கணும். அது அப்புறம் இந்த டைமில் வந்து ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இது ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். டேபிள் ஸ்பூன் வச்சாச்சு. இது ரோஸ் பன்னீர், இது ரோஸ் எசன்ஸ் கிடையாது. இது சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். அந்த ரோஸ் வாட்டர் தான் இதில் அந்த ஃப்ளேவரே கொடுக்கும். இவ்வளோ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மீதி வச்சுருக்க அந்த நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் இன்னொரு 1 2 3 இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உள்ள நெய் நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க, நெய் ஊற்றினா அது நல்லாவே இருக்கும். அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. எப்போவுமே அல்வா கொஞ்சம் நெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சிக்கனமாக ஊற்றிடாதீங்க. ஆஹா, என்ன வாசனை! ஒரு ஆள் 2 3 பவுல் சாப்பிட்லாம் இது. ஐயோ, வாசனையில் ஆளே தூக்குது. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பரான பிரெட் அல்வா ரெடி. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் பாதாம்லாம் மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.